என் செல்லக் குழந்தையே, ஒரு நிமிடம் நின்று உன் தாயானவள் என் வாக்கினை கேட்பாயா? நான் உன்னோடு பேசத்தானே தினம் தினம் வருகின்றேன் என் தங்கமே. அதனால் இன்று நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியோடு அம்மா உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. கேட்காமல் சென்று விட்டால் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நல்ல விஷயம் என்னவென்று அறியாமல் போய்விடுவாயல்லவா? அது நீ அறியாமல் சென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மா இப்பொழுது உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. அம்மா சொல்கின்ற சில விஷயங்களை நீ இப்பொழுது உன்னுடைய மனதிற்குள் பதிய வைத்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் சில விஷயங்களை எப்பொழுதுமே செய்யவே கூடாது என்று இருக்கின்றது. அதற்கான காரணங்களும் இருக்கின்றது. ஒரு சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை தட்டிவிட்டுவிடும். நல்லது நடக்க இருக்கின்ற நேரத்தில் அதை நடக்க விடாமல் செய்துவிடும். அதனால் என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை சரியாக நீ அடைய வேண்டும் என்றால் ஒரு சில தவறுகளை எப்பொழுதுமே நீ செய்யக்கூடாது. அப்படியானால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று என் குழந்தை நினைக்கின்றாயல்லவா? என் தங்கமே, அம்மா சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாகத்தான் செய்கின்றாயா என்று ஒரு நிமிடம் சிந்தித்துப்பார் என் தங்கமே. நீரை வைத்து கோலம் போடக்கூடாது. அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே அந்த நீரில் இருக்கின்ற கோலம் போல நல்ல விஷயங்கள் எல்லாம் அழிந்து போகும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. நெற்றியை எப்பொழுதுமே காலியாக வைக்கக்கூடாது. அதில் மங்களகரமான பொருட்களோ அல்லது தெய்வம் சார்ந்த பொருட்களோ ஏதாவது ஒன்று உன் நெற்றியில் இருக்க வேண்டும். பெண்கள் குங்குமம் வைக்காமல் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அதுபோல தீக்குச்சியை கொளுத்திவிட்ட பிறகு அதை மெதுவாகத்தான் போட வேண்டும். அதை தூக்கி ஒரு நாளும் வீசக்கூடாது. அதை அணைத்துவிட்டு மெதுவாக கீழே வைக்க வேண்டும். அதுபோல இரவு நேரங்களில் ஊசியை கொண்டு நீ தைக்கவோ வேறு எந்த வேலைகளுமோ செய்யக்கூடாது. கால் மேல் காலை போட்டு அமரக்கூடாது. அதிகாலை வேளையில் அதிக நேரம் உறங்கக்கூடாது. தொடையில் ஒரு நாளும் தாளம் தட்டக்கூடாது. வெறும் தரையில் படுக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பாய் விரிப்பு போட்டுதான் படுக்க வேண்டும் என் தங்கமே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் மலஜலத்தை நீ அடக்கி வைக்காதே. அவையெல்லாம் உன்னுடைய உடலிலிருந்து வெளியேற வேண்டியவை. அதை அடக்கி வைக்கும் பொழுது உனக்குள் நோய் வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதிகமான நகத்தை வளர்க்காதே. அதனுள் அழுக்கு படிந்து உனக்கு தேவையில்லாத வியாதிகள் எல்லாம் வந்துவிடும். கோவிலுக்கு செல்வதற்கு மறக்காதே. உனக்கு அதிகமான அமைதியையும் நிம்மதியையும் தரக்கூடிய ஒரே இடம் ஆலயம்தானே. அங்கே செல்வதற்கு ஒரு நாளும் நீ மறந்து விடாதே. தினமும் செல்ல முடியவில்லை என்றாலும் எப்பொழுதெல்லாம் உன்னால் அங்கு செல்ல முடிகின்றதோ அங்கு நீ அப்பொழுது செல்ல வேண்டும். அதிகமாக பேச வேண்டாம். ஏனென்றால் ஒரு சில வார்த்தைகளோடு அங்கே பேச்சுவார்த்தைகள் முடியும் பட்சத்தில் பிரச்சனைகளே ஏற்படாமல் இருக்கும். அதே நேரத்தில் அதிகமான வார்த்தைகளை பேசும் பொழுது அங்கு பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள், மனதிற்குள் தேக்கி வைத்த விஷயங்கள் எல்லாம் வெளியில் வந்துவிடும். அந்த நேரத்தில் அவை மிக பெரிய பிரச்சனைகளாக உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதனால்தான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே, தேவையில்லாத இடத்தில் அதிகமாக பேச வேண்டாம் என் குழந்தை. ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கின்றது. அந்த காரணம் என்னவென்பதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக பாதி பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என் தங்கமே. எண்ணெயை தேய்ப்பதற்கு மறக்காதே. அம்மா ஏன் தலையில் எண்ணெய் தேய்ப்பதற்கு கூட மறக்காதே என்று சொல்கிறாள் என்று உனக்குள் தோன்றலாம் என் தங்கமே. தலையில் எண்ணெய் வைத்து விட்ட பிறகு உன்னுடைய மனநிலையும்
வெறும் காய்ந்த தலையோடு இருக்கும் பொழுது உன்னுடைய மனநிலை என்னவென்றும் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தால் அம்மா எதற்காக சொல்கிறேன் என்பதனை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். என் தங்கமே, எப்பொழுதுமே மனதை சுறுசுறுப்பாக வைத்திருக்க வேண்டும். வாழ்க்கையில் சில விஷயங்கள் தவறான பாதையில் செல்வதற்கு உன்னுடைய மன தெளிவின்மைதான் மிகப்பெரிய காரணம் என்பதனை நீ மறந்து விடாதே. பகல் நேரங்களில் படுத்து உறங்காதே. ஏனென்றால் உறங்குவதற்கென்றே இருக்கின்ற நேரம்தான் இரவு. நீ பகல் நேரத்தில் உறங்கிவிட்டு இரவு நேரத்தில் உன்னுடைய தூக்கத்தையும் நிம்மதியையும் தொலைத்து மறுநாள் உன்னுடைய உடலில் அத்தனை வியாதிகளையும் தூக்கி சுமக்க தொடங்கி விடுகின்றாய் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, குளிக்கும் முன்பு எப்பொழுதுமே உணவை உண்ணக்கூடாது. ஏனென்றால் அந்த உணவானது உன்னுடைய உடலில் செரிக்காமல் சென்றுவிடும். அதனால் குளித்து விட்ட பிறகு உணவு உண்டால் அது உன்னுடைய உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். உன்னுடைய மனநிலையையும் அது நல்லபடியாக வைத்திருக்கும். என் தங்கமே, என் நாளும் தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்வதற்கு நீ மறக்காதே. ஒரு சில குழப்பங்கள் வந்துவிட்டது என்றால் உன்னுடைய குல தெய்வத்தையோ உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையோ உடனே அழைத்து வணங்கு. என் தங்கமே, அந்த நொடியே உன்னுடைய குழப்பங்கள் எல்லாவற்றையுமே அவர்கள் தீர்த்து வைப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல கஷ்டமான விஷயங்களை எல்லாம் தவிர்க்க முடியாமல் நீ ஏங்கி நிற்கின்ற விஷயங்கள் உனக்கு ஒரு நாள் வெற்றியை கொடுக்கும் என்று அம்மா ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் அதை உன்னால் நம்ப முடிகின்றதா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் என்னுடைய குழந்தைகள் ஒவ்வொருவருமே அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்லனவற்றையும் பெற்றுக்கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி அவர்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த தாயானவள் சொன்ன வார்த்தையில் இருக்கின்ற உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்கின்றார்கள். இப்பொழுது உனக்கு கஷ்டமாக இருக்கின்ற இந்த சூழ்நிலை நாளை நிச்சயமாக நல்லபடியாக மாறத்தான் போகின்றது. மாற்றங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது என் குழந்தைக்கு மனதில் நல்ல தெளிவு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கஷ்டமான சூழ்நிலையில் யார் என்ன சொன்னாலுமே அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு இருக்காது. உனக்கு நல்லது நடக்கும் என்று சொன்னால் நீ என்ன நினைப்பாய்? உனக்கென்ன, நீ நன்றாக இருக்கின்றாய் சொல்லிவிட்டு போய்விடுவாய். கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருப்பது நான் தானே என்று என் பிள்ளை நீ நினைப்பாய். என் தங்கமே, ஆனால் உண்மையில் கடைசியில் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்த பிறகுதான் புரியும். வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து நடந்த கஷ்டங்கள் எல்லாம் எதனால் வந்தது? தெய்வம் எதற்காக தினமும் உன்னை ஊக்கப்படுத்தியது? தெய்வம் எதற்காக உனக்கு துணையாக நின்றது என்பதனை நீ அப்பொழுது புரிந்து கொள்வாய். கிடைக்கும் வரை யாராலும் அதை நம்ப முடியாது என்பது உண்மைதானே. கிடைத்துவிட்ட பிறகு கூட இங்கே பலருக்கும் வாழ்க்கையில் திருப்தி என்பதே கிடைப்பதில்லை. மனம் திருப்தியோடு என்ன கிடைத்தாலும் நம்முடைய நல்லதற்கு தான் என்று மன நிறைவோடு நீ வாழ பழகு. எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு காயங்கள் கொடுத்த சூழ்நிலைகள் எல்லாமே உனக்கு நல்லபடியாக மாறிவிடும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சில விஷயங்கள் உன்னை அதிகமாக காயப்படுத்தினாலும் சில விஷயங்கள் உன்னை காயப்படுத்தாமல் சென்றிருக்கின்றது. ஒருவேளை இதை செய்தால் உன்னுடைய மனது நொந்துவிடுமோ என்று சொல்லி ஒதுங்கி சென்றிருக்கின்றார்கள். அது போன்ற உறவுகளை வாழ்க்கையில் முதலில் நீ உன் அருகில் வைக்க பழகு. என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம், நீ என்னவானால் என்ன, நீ என்னவாக போனால் எனக்கென்ன என்று இருக்கின்ற உறவுகளைத்தான் நீ அருகில் வைத்திருக்கின்றாய். எது நடந்தாலும் பார்க்கலாம் என்று சொல்கின்ற உறவுகளை முதலில் உன் வாழ்க்கையை விட்டு விலக்கி வைத்துவிட்டு என்ன நடந்தாலும் உன்னோடு துணைக்கு நான் இருக்கின்றேன் என்று சொல்கின்ற உறவுகளை எப்பொழுதும் அருகில் வைத்து உன்னுடைய அன்பினை முழுமையாக வெளிக்காட்டுவதற்கு நீ பழக வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கை இன்னமும் உனக்கு பலவிதமான சூழ்நிலைகளில் பலவிதமான கஷ்டங்களை தருவதற்கு காத்து கொண்டிருக்கும் பொழுது இது நாள் வரையிலும் நீ பட்ட அத்தனை அவமானங்களையும் துறந்து இனிமேலும் இந்த வாழ்க்கை உனக்கு இப்படியே இருக்கும் என்பதனை மறந்து நல்ல நேரத்தை உனக்கு இந்த வராகி அம்மா தொடங்கி வைக்க காத்து கொண்டிருக்கின்றாள். அவள் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் இருக்கின்றாள் என்பதை மட்டும் நினைவில் வைத்து கொண்டு ஒவ்வொரு நாளையும் நல்லபடியாக நீ தொடங்க வேண்டும். எந்த நாளாக இருந்தாலும் அந்த நாளை உனக்கான நாளாக மாற்றி கொடுக்க வேண்டியது
உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பு என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.